அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணைந்தால் 2026 தேர்தலில் அதிமுக ஆட்சி உருவாகும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பெங்காமநல்லூரில் கைரேகை சட்டத்தை எதிர்த்து போராடிய 16 பேர் ஆங்கிலேயர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் 105வது நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக ஓபிஎஸ் அணி சார்பில் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உசிலம்பட்டி மக்கள் வைத்த கோரிக்கையினை ஏற்று மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மேலும் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டோர் ஒன்றிணைந்து தேர்தலை சந்தித்தால் 2026 அதிமுக ஆட்சி மீண்டும் அமையும் எனவும் தெரிவித்தார். மணிமண்டபம் கட்டுவதற்கு சட்டப்பேரவையில் அறிவிப்பு கொடுத்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பிரமலேகல்லர் சமுதாயத்தின் சார்பாகவும், பாப்பாவட்டி, கீரிவெட்டி 10 தேவர் மக்களின் சார்பாகவும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி வருகின்ற 2026 அம்மாவின் ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இந்த நால்வரும், அதாவது அண்ணன் எடப்பாடி அவர்கள், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அண்ணன் டிடிவி அவர்கள், சின்னம்மா சசிகலா அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, கூடியில் தான் தேர் வரும் என்ற பழமொழிக்கேற்ப எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த 2026 என்னும் தேர்தலை தேராக நினைத்து இழுத்தால் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி மீண்டும் இந்த தமிழகத்தில் உருவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை உசிலம்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், 18 ஆண்டுகளாக மத்திய ஆட்சியில் பங்கு கொண்டிருந்த திமுக அரசு அப்போதெல்லாம் கச்சத்தீவு குறித்து வாய் திறக்காமல் தற்போது சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது வேடிக்கையானது எனவும் விமர்சித்தார். மேலும் வக்ஃபு திருத்த சட்ட மசோதா குறித்து பதிலளித்த அவர், இந்துக்களின் வாக்குகளை பெறுவதற்காகவே இஸ்லாமியர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டினை பாஜக அரசு கையில் எடுத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். வக்ஃபு வாரிய நிலம் தொடர்பாக தான் ஜாகிர் உசேனின் கொலை நிகழ்ந்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், வக்ஃபு நிலங்கள் விவகாரத்தில் இஸ்லாமிய மக்களை வஞ்சிப்பது இந்திய நாட்டிற்கு ஒற்றுமையை சீர்குலைக்கும் எனவும் தெரிவித்தார். 3 முதல்வர்களுக்கு பதவி பிரமாணம் எடுத்து வந்த சட்டப்பேரவையினுடைய தலைவராக இருந்த பெருமகன் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கூட தமிழ் மாநிலத்துக்கு தான் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவராக இருந்தார். அகில இந்திய இவ்வளவு பெரிய துணைக்கண்டத்தின் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவராக இருந்த பெருந்தகை எங்களுடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள். அவருக்கு என்ன மரியாதை இருக்குது? நீ இப்போ தேர்தல் வரும்போது அந்த இனப்பு சொந்தங்களெல்லாம் நாங்கள் பேரழிச்சு கொண்டு எழும்போது அந்த வாக்கை குறிவைத்து நகருகிற அந்த அற்ப நாடகத்தை இந்த திராவிடர்கள் நிறுத்திக்கணும். எங்களை என்னவா நீங்கள் மதிப்பிடுங்க? இவ்வளோ காலம் கழித்து திடீர்னு கச்சத்தீவு மேலே பாசம் வருது, திடீர்னு எங்கள் தாத்தா மூக்கையா தேவர் மேலே பாசம் பற்றும் வருது. இதெல்லாம் வாக்கு பறிக்கிற அற்ப நாடகம். இதை தமிழ் சமூகத்தின் இளைய தலைமுறை பிள்ளைகள், என் தம்பி தங்கைகள் கூர்மையாக அதை கவனித்து இது பண்ணணும். மறுபடியும் இதுக்கெல்லாம் இந்த நாடகத்தை பார்த்து மயங்கி கைதட்டு ரசிச்சுட்டு போனோம்னா ரொம்ப கஷ்டம். கச்சத்தீவு தீர்மானம் குறித்து திமுக அரசு கபட நாடகம் ஆடுகிறது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியது சரியானதுதான் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மதுரை உசிலம்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கச்சத்தீவை தாரை வார்த்தது மாபெரும் தவறு என கூறி தீர்மானம் நிறைவேற்றியிருந்தால் வரவேற்றிருப்போம் எனவும், 4 ஆண்டுகள் அமைதியாக இருந்துவிட்டு தேர்தல் நேரத்தில் கச்சத்தீவு குறித்து தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது ஏமாற்றும் செயல் எனவும் விமர்சித்தார். தொலைநோக்கு பார்வை இல்லாமல் கச்சத்தீவை விட்டுக் கொடுக்க திமுக உடந்தையாக இருந்ததாகவும், இதற்கு காங்கிரசும் உடந்தையாக இருப்பதாகவும் விமர்சித்தார். வக்ஃபு சொத்துக்கள் யாரிடம் இருக்கிறது என்பதை ஆராயும் வகையில் நல்ல எண்ணத்தோடு திருத்த மசோதா கொண்டு வரப்பட்ட போதிலும் தங்களுக்கு அச்சம் தரும் வகையில் உள்ள பிரிவுகளை நீக்க வேண்டும் என சிறுபான்மை இன மக்கள் கூறுவதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது 100% சரி. நேற்று கூட கோடியில என்னுடைய துறை ஊடக நண்பர்களை சந்திக்கிறப்ப அது ஒரு கண் துடைப்பு தான். ஏன்னா அவர்கள் என்ன செய்திருக்கணும், அவர்களும் காங்கிரஸ்காரர்களும்
நாங்கள் 74 செய்தது மாபெரும் வரலாற்று தவறு, அதற்கு மன்னிப்பு கோருகிறோம் என்று அந்த தீர்மானத்தில் அவர்கள் உறுதியாக அதை சொல்லிவிட்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தார்கள் என்றால் அவர்களை நாம் உண்மையாக அவர்கள் மீனவர்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர்கள் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க என்று ஏற்றுக்கொள்வோம். ஆனா அவர்கள் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளாக தேர்தல் வாக்குறுதியிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை இப்ப அடுத்த ஆண்டு தேர்தல் வர்றதுனால இன்றைக்கு ஒரு கண் துடைப்பாக கபட நாடகமாக அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் சென்னை மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்தார். சென்னை கந்தன்சாவடி பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளாகியும் தற்போது வரை எந்த திட்டமும் செயல்படுத்தவில்லை எனவும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டில் அதிமுக மீண்டும் ஆட்சியில் அமரும் என தெரிவித்த அவர், அதிமுக ஆட்சியில் அமர்ந்த பிறகு திமுக செய்யாத திட்டங்களையும் அதிமுக செய்யும் எனவும் கூறினார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 4 வருடமாக திமுக ஆட்சிக்கு வந்து எந்த திட்டமும் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வரவில்லை. அதே போல இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சென்னை மாவட்டம் மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதிகமான திட்டங்கள் 11 மருத்துவக் கல்லூரிகள் சொல்லி 7.5% இடஒதுக்கீடு என்று தொடர்ந்து சொல்லிட்டு போறான். அத்தனை திட்டங்கள் வந்து இன்றைக்கு திமுக ஆட்சியில ஏதாவது ஒரு திட்டம் ஒரு மாவட்டத்துக்கு வந்துச்சுன்னா எந்த திட்டமே வரும். ஆகவே இன்னைக்கு நாட்டு மக்கள் குறிப்பாக இன்றைக்கு சென்னை மாவட்டம் அதே போல தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களும் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி மாற வேண்டும், மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 மீண்டும் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள். விடுபட்ட திட்டங்களை திமுக செய்யாத திட்டங்களை எல்லாம் எடப்பாடியார் செய்வார்கள். கிருஷ்ணகிரி அருகே தகாத உறவில் இருந்த காதலர்களை வெட்டி கொலை செய்ய முயற்சித்த நபரை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த அட்டப்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவரது மனைவி சின்ன பொண்ணுவுக்கும் அதே கிராமத்தைச் சேர்ந்த பெரியசாமி என்பவருக்கும் திருமணம் தாண்டி உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அதே கிராமத்தைச் சேர்ந்த லிங்கண்ணா என்பவருடனும் சின்ன பொண்ணு தொடர்பில் இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவத்தன்று வயல்வெளியில் சின்ன பொண்ணுவும் பெரியசாமியும் பேசிக் கொண்டிருந்ததைக் கண்டு ஆத்திரமடைந்த லிங்கண்ணா தான் வைத்திருந்த அரிவாளால் இருவரையும் சரமாரியாக வெட்டி தப்பியோடியுள்ளார். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் இருவரையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த குற்றவாளியை தேடி வந்த போலீசார் லிங்கண்ணாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கவே திமுக கம்யூனிஸ்ட் கூட்டணி உருவாகி இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரை தமுக மைதானத்தில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாட்டின் 2வது நாளில் கூட்டாட்சி கோட்பாடே இந்தியாவின் வலிமை எனும் பெயரில் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது கம்யூனிஸ்டின் வண்ணமான சிவப்புதான் திமுக கொடியின் பாதி நிறம் எனவும், தன்னை கம்யூனிஸ்டாகவே கருதி வாழ்ந்தவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி எனவும் பெருமிதம் தெரிவித்தார். மேலும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட இந்த சட்ட மசோதாவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் எனவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் இணைய வழியில் 5 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த நபரை வங்கதேச எல்லையில் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் தொழிற்சாலையின் தலைமை அதிகாரியாக பணியாற்றி வருபவர் சுவிகியா
சம்பவத்தன்று இரவு இவரது செல்போன் எண்ணிற்கு அடையாளம் தெரியாத எண்ணில் இருந்து வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தி வந்தது. அந்த வாட்ஸ்அப் எண்ணின் முகப்பு புகைப்படத்தில் தொழிற்சாலை உரிமையாளரின் புகைப்படம் இருந்ததோடு அரசு அதிகாரியிடம் புதிய திட்டம் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் தான் கூறும் வங்கி எண்ணிற்கு பணத்தை அனுப்பி வைக்குமாறும் குறுஞ்செய்தி வந்தது. இதனை நம்பிய சுவிக்கியா அந்த நபர் தெரிவித்த வங்கி கணக்கிற்கு 5,10,00,000 ரூபாயை மாற்றியுள்ளார். இதையடுத்து உரிமையாளரை தொடர்பு கொண்டு சுவிக்கியா பேசியபோது மோசடி செய்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்த நிலையில் குற்றவாளிகளை போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் பணம் பெற்ற குறிப்பிட்ட வங்கி கணக்கில் இருந்து 3 கோடி ரூபாய் மேற்கு வங்கத்தில் உள்ள வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்டதை போலீசார் கண்டறிந்தனர். இதனையடுத்து மேற்கு வங்கத்திற்கு விரைந்த போலீசார் வங்கதேச எல்லைப் பகுதியில் சுற்றித் திரிந்த மொபிகுல் ஆலம் முலாவை சுற்றி வளைத்து கைது செய்தனர். இதையடுத்து அவரிடம் இருந்து 2,30,00,000 ரூபாயை மீட்ட போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாடாளுமன்றத்தில் நள்ளிரவில் சிறுபான்மை மக்கள் மீது போர் தொடுக்கும் வகையில் வக்ஃபு வாரிய திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதாக விசிக சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷா நவாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு தமிழ்நாட்டில் பாஜக தவிர்த்து அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து எதிர்வினை ஆற்றியுள்ளதாகவும் அரசியலமைப்பு சட்டம் சிறுபான்மையினருக்கு கொடுத்த உரிமைகளை பாஜக பறிக்க முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் இஸ்லாமியர்களின் நலனுக்காக துரும்பை கூட கிள்ளி போடாத பாஜக அரசு இஸ்லாமியர்களின் நலனுக்கான சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என பேசுவது வேடிக்கையாக இருப்பதாகவும் விமர்சித்தார். மேலும் தமிழ்நாட்டில் கோயில் ஆக்கிரமிப்புகளை இந்து சமய அறநிலைத்துறை எப்படி மீட்கிறதோ அதேபோன்று வக்ஃபு வாரிய சொத்துக்களை மீட்க வேண்டுமே தவிர வக்ஃபு வாரிய சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வது ஜனநாயகத்திற்கு விரோதமானது எனவும் சாடினார். ஏற்கனவே இப்படித்தான் பல விஷயங்களில் செய்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக வக்ஃபு சட்டத்திலும் வந்து கை வைத்திருக்கிறார்கள். முஸ்லிம்களினுடைய நலனுக்காகத்தான் இதை செய்திருக்கிறோம் என்று பாஜக அரசு சொல்கிறது. வக்ஃபு சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது, அதை மீட்பதற்காகத்தான் இதை செய்கிறோம், எனவே முஸ்லிம்களினுடைய நலனுக்கு இதை செய்கிறோம் என்று பாஜக சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. முஸ்லிம்களின் நலனுக்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத கட்சி பாஜக. முஸ்லிம்களின் நலனுக்கு எதிராகவே சட்டங்களை கொண்டு வருகிற அரசு பாஜக அரசு. அப்படிப்பட்ட ஒரு அரசு எப்படி முஸ்லிம்களின் நலனுக்காக ஒரு திருத்தத்தை கொண்டு வரும் என்கிற கேள்வி இருக்கிறது. இந்த திருத்தத்தில் மிகவும் அபாயகரமானது, ஏற்கனவே வக்ஃபு சொத்துக்களாக இருப்பவற்றை அரசே கையகப்படுத்துகிற ஒரு திருத்தம். கேட்டால் என்ன சொல்கிறார்கள்? ரயில்வேக்கு அடுத்து, பாதுகாப்புக்கு அடுத்து, இராணுவத்துறைக்கு அடுத்து வக்ஃபுக்கு தான் அதிக சொத்து இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. காஞ்சிபுரம் அருகே திருமணம் செய்து கொள்ள சொல்லி வற்புறுத்திய காதலியை கல்லால் அடித்து கொலை செய்த காதலனை போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஸ்வரி. தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த இவர் தன்னுடன் பணிபுரிந்து வந்த தேவக்கோட்டையைச் சேர்ந்த தீபன் என்பவரை 7 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். இருவரும் மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் தீபனின் வீட்டில் காதலுக்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இதையடுத்து விக்னேஸ்வரியிடம் பேசுவதை தீபன் தவிர்த்து வந்த நிலையில் தேவக்கோட்டைக்கு சென்று தீபனிடம் விக்னேஸ்வரி முறையிட்டுள்ளார். அப்போது தற்கொலை முயற்சியிலும் விக்னேஸ்வரி ஈடுபட்டதால் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து விக்னேஸ்வரியை திருமணம் செய்து கொள்வதாக தீபன் உறுதியளித்துள்ளார். இதனையடுத்து ஏப்ரல் 5ஆம் தேதி திருமணம் முடிவு செய்யப்பட்ட நிலையில் சம்பவத்தன்று காஞ்சிபுரத்தில் விக்னேஸ்வரியை தீபன் சந்தித்துள்ளார். அப்போது இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டதை அடுத்து விக்னேஸ்வரியை கல்லால் அடித்து தீபன் கொலை செய்துவிட்டு தப்பியோடியுள்ளார். இதையடுத்து விக்னேஸ்வரியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் தேவக்கோட்டையில் தலைமறைவாக இருந்த தீபனை கைது செய்தனர். திருமணம் செய்து கொள்ள கூறி காதலியை காதலனே அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கச்சத்தீவை தாரை வார்த்துவிட்டு தேர்தல் காலத்தில் நாடகமாடுவது யார் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அடுத்த பெருங்காமநல்லூரில் கைரேகை சட்டத்தை எதிர்த்து போராடிய உயிர் நீர்த்தவர்களுக்கான 105வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவர்களின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், VP சிங், தேவகவுடா, வாஜ்பாய்,
மன்மோகன் சிங் உள்ளிட்டோரின் அமைச்சரவையில் இருந்தபோது கச்சத்தீவு மீட்பு குறித்து வாய் திறக்காமல் இருந்த திமுக அரசு தற்போது மட்டும் கச்சத்தீவு குறித்து வாய் திறப்பது ஏன் என்பதை மக்கள் அறிவார்கள் எனவும் விமர்சித்தார். கச்சத்தீவை திமுக தாரை வார்த்த நிலையிலும் அதனை மீட்டெடுக்கும் முயற்சியில் 2008ஆம் ஆண்டில் அதிமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டதாகவும் கூறினார். தேர்தல் காலம் நெருங்குவதால் திமுக கச்சத்தீவு குறித்து ஏன் பேசுகிறது என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொண்டார்கள் எனவும் கூறினார். அந்த வாய்ப்பை அம்மா அவர்கள் தான் உருவாக்கினார்கள். ஏனால் காவிரியிலே சட்ட போராட்டம் நடத்தி தான் உரிமையை அம்மாவுடைய அரசு பெற்றுக் கொடுத்தது. முல்லை பெரியாறிலே 152 அடி உயர்த்தலாம் என்பது சட்ட போராட்டம் நடத்தி தான் அம்மாவுடைய அரசு பெற்றுக் கொடுத்தது. அதே போல் டெல்டா மாவட்டத்தில் மீத்தேன் ஈத்தேனுக்கு தனி சட்டம் இயற்றி தான் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்தார்கள். அதே போல் மத்தியில் இருக்கிற அரசு பாராமுகம் இருக்கிற காரணத்தினாலே இதற்கு நீதிமன்றத்தில் சென்று இதற்கு உரிய பலனை பெற முடியும் என்கிற அடிப்படையில் தான் சென்றார்கள். இந்த 4 வருஷம் அந்த வழக்கு குறித்து எந்த விதமான முன்னெடுப்பும் எடுக்கவில்லை. அவர்கள் தாக்கல் செய்திருக்கிற அப்டவேட்டை கூட மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முதல்வராக இருக்கிற போது எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே மத்திய அரசு என்ன சொல்லுகிறதோ அதை தான் நாங்களும் சொல்லுகிறோம் என்று அன்றைய முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் வரலாறு, யாரும் மறைக்க முடியாது. ஆகவே தாரை வார்த்தது யார், இப்போது அது தேர்தல் காலங்கள்னாலே அதை மீட்டெடுப்பதற்காக நடத்துகிற நாடகம் யார் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அதை பற்றி புரட்சித் தலைவர் எடப்பாடி மிக தெளிவாக சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.